சரி அழுவக்கூடாது.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி டி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் தீபக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ரத்ன சபேஷன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் கனகவேல் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் மற்றும் நமக்கு இன்று சிறப்பாக ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பண்ணையா அவர்களும், திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே அனைத்து பெருமக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தை திருநாளாம் பொங்கல் திருநாள் அனைவருக்கும் சிறப்பானது விழாவாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை 199ஆம் நாளாக இன்றைய நிகழ்வை சிறப்புடன் தொடங்குகிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வரவேற்புகள், நன்றி. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். குழுவில் உள்ள அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பண்ணையா அவர். அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும்
திறந்த தோள்களும் தென்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து ஓம்கார ஓசை. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம், தாய் தந்தையை வணங்கிக் கொள்கிறோம், இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவர்கள் வழியில் பயணிப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. படுத்த நிலையில் உருளாசனம், அங்க பிரதட்சணம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. வயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம்.
வலது காலை மடித்து நம்முடைய கால் முட்டி மூக்கு நுனியில் ஓய்வு. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. வலது இடதாக. எதிர் திசையில் படுத்த நிலையில் ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. சுவாசிக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலேயும் கீழேயும் சென்று வரட்டும். அடிவயிறு மேலே சென்று கீழே வரட்டும். அதுவே முறையான ஆழமான சுவாசம். அடுத்ததாக இடுப்பு பகுதி தரையில் உள்ளது. இரு கால்களையும் நேராக வானத்தை நோக்கி உயர்த்துகிறோம். ஓய்வு நிலையில் ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சர்வாங்க ஆசனம்.
இதற்கு மாற்றாசனமாக மச்சாசனம். ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக முதலை ஆசனா. காற்று உள்ள இருக்கும் பொழுது இடுப்பு மேல வரட்டும், வெளிவிடும் பொழுது கீழே போகட்டும். ஆழமான நிதானமான நீண்ட மூச்சு. இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து புஜங்காசனா. ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வில்லாசனம். ஓய்வு, வில்லாசனத்துக்கு மாற்றாசனமாகவும் முதன்மையான ஆசனமாகவும் முயல் ஆசனம் செய்து கொள்கிறோம். அடுத்து பூனையாசனம். காற்று உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. அப்படியே வலது கால் இடுப்பினுடைய உயரத்திற்கு வரட்டும். காற்றை வேகமாக வெளியேற்றுவோம். 1 2 1 2 1 2. ஓய்வு. அடுத்த கால் 1 2 1 2 1 2 1 2.
ஓய்வு. உடலை நேராக வைத்து ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக பத்மாசனா. இரு கால்களை நீட்டி வைத்து இடது கால் முதலில் இடது கையில் இடது கால் முட்டி அழுத்தி வலது காலை மேலெடுத்து கொள்கிறோம். முதுகு தண்டை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரணும். ஆழ்ந்து உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு விழித்தரைக்கு வருகிறது. அப்படியே ஒரு 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மீண்டும் மூச்சு காற்றை வெளியிடுகிறோம். வலது கால் முட்டியில் மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கை மேலே வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து இடதுபுறமாக அப்படியே காற்றை உள்ளிழுத்து கை மேலே உயர்த்து இடது கையில் இடது காலை முட்டி அழுத்தி வலது காலை கீழ் எடுத்து வைக்கிறோம். இடது காலை கீழ் எடுத்து வைக்கிறோம். கால்கள் ஃப்ரீயாக இருக்கட்டும். அடுத்ததாக வலதை முதலில் எடுத்து இடது மேல் எடுத்து போட்டுக்கிறோம். கால்களை மாற்றி போட்டுக்கிறோங்க. கோணாசனம். அமர்ந்த நிலையில் அப்படி கைகளை மாற்றி எதிர் திசையிலும் செய்து கொள்கிறோம். அர்த்த பத்மாசனா முதுகு தண்டுக்கான பயிற்சி. ஓய்வு. ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. தோள்பட்டைக்கான பயிற்சி. கைகளை தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1, 2,
ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஓய்வு. திருமூலர் கத்திரிக்கா. ஆழ்ந்து உள்ளிழுத்து வேகமாக வெளியேறுகிறோம். ஒன்று இரண்டு 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 ஓய்வு. நீண்ட காற்று உள்ளிழுத்து காதுகளை மடைத்து மகர ஓசை. மீண்டும் ஆழமாக உள்ளிழுத்து தலை அதிரும் அளவுக்கு மகர ஓசை. அடுத்ததாக இடது பிடிச்சு முத்திரை, வலது கை பிரணவ முத்திரை, வலது நாசி அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இதுபோல் 7 சுற்று. உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து கண்களை மூடி இடது கையில் சிம்முத்திரை வைத்து நல்ல ஆழமான மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். எடுக்கக்கூடிய நேரத்தை விட வெளிவிடும் நேரம் 2 மடங்காக அமைத்துக் கொள்ள வேண்டும். 4 வினாடியில் உள்ளிழுத்தால் 8 வினாடி நேரம் வெளிவிட வேண்டும். 8 வினாடி நேரம் உள்ளிழுத்தால் 16 வினாடி விட வேண்டும். மெதுவாக ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல அதை விட மெதுவாக வெளியேற்றுவோம்.
முடிக்கும் பொழுது இடதுபுறமாக முடித்து உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி வைத்து உள்மூச்சை வெளிமூச்சை கவனிக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்றிலும் வெளிவிடக்கூடிய காற்றிலும் கவனம் இருக்கட்டும். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. அடுத்த சிந்தனை, தினம் ஒரு சிந்தனை ஆடியோவுடன் கேட்கிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் சவாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். சவாசனம்னா சவம், பிணம். அதாவது படுத்த படுக்கையாக இருக்கணும், உடம்புல ஒரு அசைவு இருக்கக்கூடாது. பிணம் அசையுமா? அசையாது. இப்படி படுத்த படுக்கையாக ஒரு அசைவு இல்லாமல் படுத்துட்டு நாம் சில விஷயங்கள் நினைக்கணும். இதுக்கு பேர் சவாசனம். இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், இந்த மாதிரி பயிற்சி, உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சு எல்லாம் முடித்து கடைசியாக ரிலாக்ஸ் ஒரு 15 நிமிஷம் சவாசனம் படுத்துட்டிங்கன்னா அந்த பயிற்சி பண்ணும் பொழுது நடந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்திக்கும். ஒரு அருமையான திட்டம். இதுக்கு பேர் சவாசனம்னு பேர். இந்த ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் ஏன் நல்லா இல்லைன்னா, ஜிம்முக்கு போகிறாங்க, கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறாங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பட் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க. ஜிம்முக்கு போகிறவங்க எல்லா இதையும் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க, அடுத்த வேலையை பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் இந்த சவாசனம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த பயிற்சியை மட்டும் கற்றுட்டு ஜிம்லேயோ இல்லை ஜிம்னாஸ்டிக்லேயோ இல்லை உடற்பயிற்சியிலையோ இல்லை ஜாக்கிங் வாக்கிங் போகிறவங்க கடைசியாக எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் கடைசியாக 15 நிமிஷம் நான் சொல்கிற மாதிரி சவாசனம்னு அமைதியாக படுத்துட்டிங்கன்னா உடம்பு ரெக்கவர் ஆயிருங்க. ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ அமைதியாக இருக்கும். உடம்பு இழந்த சக்தியெல்லாம் அது ரீசார்ஜ் பண்ணிடும். இதுக்கு பேர் சவாசனம்னு பேர். இதை செய்யறதுக்கு சுமார் 15 நிமிஷம் ஆகும். ஆனால் இங்கே நமக்கு 7-8 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், எப்படி அதை நினைக்கணும்னு ஐடியா கொடுத்துட்றேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த சவாசனம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, முதல்ல கம்ஃபர்டபுளாக படுக்கணும். குப்புற படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்கணும். படுக்கும்போது அப்படியே தபார்னு படுத்து தபார்னு எந்திரிக்கக்கூடாது. மெதுவாக ஒரு கை 2 கையை ஊனி ஒரு பக்கமாக சரிஞ்சு மெதுவாக சரிஞ்சு படுத்துக்கணும். 2 காலும் டச் பண்ணக்கூடாது, 2 காலும் விரிஞ்சிருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். ஒரு அடி 2 அடி கேப்பில் இருந்துக்கலாம். கை டச் பண்ணக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது. தொடைக்கு பக்கத்தில் இப்படி தனித்தனியாக உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். தலை சாயாமல் நேராக இருக்கணும். இப்படி படுத்துக்கணும். கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சி பார்க்குறது தான் சவாசனம். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல எப்படி படுக்கிறது அப்படின்னு டெமோ காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அந்த மாதிரி படுத்துட்டு அதுக்கப்புறமா படுத்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
ஓகே, இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் படுத்துட்டீங்க. படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இப்போது நான் எந்த மாதிரி சொல்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு 15 நிமிஷம் ஆகும் குறைஞ்சது. ஆனால் இப்போ உங்களுக்கு புரிய மட்டும் வைக்கிறேன், முதல்ல கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் படுக்க வேண்டாம், நான் பேசுகிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து அந்த பயிற்சி பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி எதுக்குன்னா, உடம்புக்கிட்ட நாமே பேசுறதுங்க. நம்ம உடம்புக்கிட்ட பேசுகிறதே இல்லைங்க. இங்கே பாருங்க, உடம்புக்கிட்ட பேசினாவே தன்னைத்தானே குணப்படுத்திடும். ஆமாம், இப்போ வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைகிட்ட நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, பேசிகிட்டு இருப்பீங்க, அது சந்தோஷமாக இருக்குங்க. திடீர்னு ஒரு விருந்தாளி வந்து உட்காந்துருப்பாங்க பாருங்கள், நீங்கள் அந்த குழந்தைய மறந்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் மாமா மச்சான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு வேணுமுன்னே வந்து எனக்கு கக்கா வருதுவா, யூரின் வருது, பூச்சி கடிச்சிருச்சு, பசிக்குதுன்னு அழுகுங்க. ஏன்னா அதை நீங்கள் கவனிக்கலை. உடம்பு அதே மாதிரி தாங்க. உடம்பை கவனித்தால் உடம்பு தானே குணப்படுத்தும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி படுத்துட்டு பாருங்க, கண்ணை மூடி பொறுமையாக, அதாவது எப்படின்னா கால் விரல்கள் தளர்வாகட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்கள் மனசு கால் விரலுக்கு போயிடணும். கால் விரல்கள் அனைத்தும் தன்னைத்தானே ரீசார்ஜ் செய்து கொள்கிறது அப்படின்னு உங்கள் பாஷையில், உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில். ஒரு சில பேர் என்ன பண்ணலாம், கால் விரல்கள் இரத்த ஓட்டம் பாய்கிறது, கால் விரல்கள் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உள்ளங்கால் முழுவதும் தளர்வாக இருக்கிறது, கெண்டை கணுக்கால் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது, அங்கே இரத்த ஓட்டம் பாய்கிறது அப்படின்னு எந்த உறுப்பை நினைக்கிறோமோ அந்த உறுப்புக்கு மனசை கொண்டு போயிடணும். கண்ணை மூடி பாருங்க, மனசை கொண்டு போய் நினைச்சாவே அந்த உறுப்பு குணமாயிருங்க. நம்ம எல்லாம் உடம்புல ஏன் தெரியுமா வலிக்குது, தலை வலிச்சுதான் என்ன அர்த்தம், தலையை கொஞ்சம் கெவனின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு தைலம் தடவி அந்த வலி நம்ம குறைச்சிட்றோம். அப்போ கவனிக்கிற நேரம் கம்மியாயிருது. தலைவலி வந்தால், வயிற்று வலி வந்தால், மூட்டு வலி வந்தால் அந்த இடத்த கவனிச்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம். கவனிச்சா குணமாயிருங்க. இப்படி கெண்டைக்கால் கொஞ்ச நேரம் கெண்டைக்கால் நினச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மூட்டு, அதுக்கப்புறம் தொடைகள், அதுக்கப்புறம் இடுப்பு, அதுக்கப்புறம் கை விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முன்னங்கை, கை மூட்டு, புஜங்கள் நினைக்கணும். புஜங்கள் ஆரோக்கியமாக இருக்குது, புஜத்துக்கு ரத்த ஓட்டம் பாயுது, கக்கம், தோல், கை தோல் இணைப்பு, வயிறு, நெஞ்சு, இருதயம், நுரையீரல் நினைக்கணும். மனசுக்குள்ள நினச்சி நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குது, ஹை நுரையீரல் சந்தோஷமாக இரு, உனக்கு தேவையான சக்தி கிடைக்குது. அடுத்தது தொண்டை, அதுக்கப்புறம் தாடை, உதடுகள், மூக்கு, கன்னங்கள், கண்கள், காதுகள், நெற்றி பகுதி, தலைப்பகுதி, உச்சந்தலை, பின்தலை, கழுத்து, முதுகு, முதுகு எலும்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக ஓய்வெடு, ஓய்வெடு, அமைதியாரு, அமைதியாருன்னு சொல்லிகிட்டே வந்து நிமிஷம் கண்ணை மூடி கொஞ்சம் கழிச்சு எல்லா உறுப்பும் அமைதியாயிருங்க. எல்லா உறுப்பையும் அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த உறுப்பெல்லாம் தோணுதோ எல்லா உறுப்புக்கிட்டையும் அமைதியாரு, அமைதியாரு சொல்லிட்டு தேவைப்பட்டால் கிட்னி, கல்லீரல் எல்லாம் சொல்லலாம். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அப்படியே அமைதியாக என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் மூச்சுக்காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படியே கவனிச்சுட்டு இருந்துட்டு கடைசியாக மெதுவாக என்ன பண்ணணும், பயிற்சியை முடிச்சுட்டு இவருங்க குபீன்னு எந்திரிச்சிடக்கூடாது. மெதுவாக கைகள் கால் ரொம்ப நேரம் 15 நிமிஷமாக ஆட்டாமல் வச்சுருக்கிறோமா, லேசாக ஆட்டணும். கைகளை லேசாக ஆட்டணும், தலையை லேசாக ஆட்டணும், காலை லேசாக ஆட்டிட்டு மெதுவாக 2 கையும் ஊனி மெதுவாக எந்திரிச்சு உட்காந்துக்கப்புறமா உடனே கண்ணை திறக்கக்கூடாது. கை 2ஐயும் உரசி முதல்ல உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களை பார்க்கணும். இது பேர் சவாசனம்னு பேருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி படுத்துட்டு கண்ணை மூடி உங்களோட உடம்பை நீங்களே கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்து பாருங்களேன். முடிச்சுன்னா உடம்புக்கு அவ்வளோ தெம்பு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும், பொறுமையாக இருப்போம், தெளிவாக இருப்போம், சந்தோஷமாக இருப்பேங்க. எனவே சவாசனம் என்பது ஒரு அருமையான பயிற்சி. இந்த சவாசனத்தை உடற்பயிற்சி, ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, யோகா, ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் ஜாக்கிங் முடிச்சோடனே கடைசியாக சவாசனத்தில் முடித்தால் உடம்பு அருமையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எனவே சவாசனம் செய்வோம், நாம் சமாதானமாக ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி ஐயா. கீழே பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி.
சபாசனம் என்பது அனைவரும் அறிந்ததே. நாம் செய்யும் உடற்பயிற்சிகளை பொறுத்து ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் மனதால் குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார்கள். ஒவ்வொரு பயிற்சியிலும் அது வேறு முறைகள் இருக்கின்றன. அதையும் ஒவ்வொருவரும் கடைபிடித்து, அதாவது அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீடில் போடுவாங்க, அடுத்து டச் ஹீலிங் பண்ணுவாங்க, அடுத்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுவாங்க. ஆனா அந்தந்த முறையில நம்ம வந்து ஒன்னொன்னுத்தையும் ஏற்படுத்துகிறது. அந்தந்த அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீடில், அடுத்தது வந்து டச் ஹீலிங், அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங். இதை வந்து அவங்க தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டு அவங்களோட ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டு செய்யற விஷயங்கள் தான் ஒண்ணு ஒண்ணா இருக்கும். அதே மாதிரி நாம் செய்யும் பயிற்சி முறைகளும் அதே மாதிரிதான். நம்ம செய்யும் பயிற்சி முறைகளை வைத்து நாம் மனதால் நம் மனதை அனைத்து உறுப்புகளையும் சரிப்படுத்திக்க முடியும் என்கிறத வந்து ஐயா வந்து சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷம். இன்று நாம் 199ஆம் நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணங்கள் என்ன என்பதை அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு இருக்கிறது. கண்டிப்பாக பின்னோக்கி நாம் பார்த்தால் முன்னோக்கி செல்லக்கூடிய கால சூழ்நிலைகள் நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும், இனிவரும் காலங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல் இன்று நமக்கு தை பிறந்திருக்கிறது. இந்த காலை சக்கரத்திற்கு இனி வழி பிறக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே, அனைவருக்கும் தெரிந்ததே. அனைவரும் இந்த காலை சக்கரம் நிகழ்வில் பங்கு பெற்று, அதாவது அன்னைக்கு இறைமதன் ஐயா கூட சொன்னாங்க 30 பேர் வந்து பங்கு பெறுறதோட இன்னைக்கு இறைவன் அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நம்ம அனைவரும் அறிய வேண்டும். 30 நபர்கள் 50 நபர்கள் என்பதை விட்டுவிட்டு இறைவன் தூதுவர் என்பதுதான் இன்று இருக்கும் அனைவரும் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். இத்தனை கோடி மக்கள் இருக்க வேண்டிய இந்த நாட்டிலே, ஊரிலே இன்று ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இந்த செய்திகள் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் கிடையாது. அதாவது பார்க்க வேண்டிய பொறுப்பும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடம் கிடையாது. அந்த இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இறைவன் நமக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அனைவரும் நாம் ஆனந்தமாக இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இறைவன் தூதுவர்களாக தான் நாம் இருக்கின்றோம். இறைவன் ஒரு விஷயத்தை நேரடியாக கொண்டு சேர்க்க முடியாது. இறைவன் தூதுவர்களாக நாம் இருக்கின்றோம். இறைவன் தூதுவர்களாக இருந்து கொண்டு இன்றைய விஷயத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடம் உள்ளது என்பதை அனைவரும் அறிய வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிறப்பான முறையில் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் உங்களிடம் உள்ளது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல், இந்த தை பொங்கல் அனைவருக்கும் ஒரு சிறப்பானதான பொங்கலாக அமையட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல் இனி வரும் காலங்கள் சிறப்பான காலங்களாக அமையட்டும். நாளை நாம் 200வது நாளை கொண்டாட இருக்கிறோம். அனைவருக்கும் 200வது நாளின் அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நமக்கு ஒரு கொண்டாட்டம் தான். ஆகையால் இது ஒரு விழா போல் எடுத்து செய்வது போல் அனைவரும் இதில் உங்களையும் சரி, நண்பர்களையும் சரி, உறவினர்களையும் சரி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த நிகழ்வில், இந்த 200வது நாள் நிகழ்வு நாளை காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெற உள்ளது. அனைவரையும் பங்கு பெற செய்து நீங்களும் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை, காலச்சக்கரம் நிகழ்வை 200வது நாள் கொண்டாட்டத்தில் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள் இந்த நேரத்திலே அனைவருக்கும் இவ்வளவு நாள் நம்ம பயிற்சி செய்த முறைகளை பற்றி சில கலந்துரையாடல்கள் செய்ய இருக்கிறார்கள். அனைவரும் அந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இப்ப நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை சில விஷயங்கள் பேசணும், சில விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தினாங்க. அதே போல நம்ம இன்னைக்கும் ஒரு குறுகிய நேரத்துல வந்து என்ன உள்வாங்கியிருக்கீங்க, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு விரும்புறோம். அதனால காலம் கருதி அவங்க உள்வாங்கினதை வெளிப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொடருங்க. யோசிக்காதீங்க, என்ன இருந்தனாலும் நீங்க சரசரன்னு வெளிப்படுத்தலாம். தை திருநாள்
கொண்டாடத்துக்கெல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க. நம்மளும் உள்ள கலந்துக்க வேண்டியது இருக்கு. ஐயா கேட்பது என்பது என்னன்னாக்கா, உங்களுக்கு 199 நாள் நீங்க இதுல கலந்துருக்கீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன? நீங்க என்ன அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கேட்கிறாங்க. எல்லாரும் வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி அருமையான ஒரு அற்புதமான பதிலை அளிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து நிகழ்வு வந்து 200வது நாள் நிகழ்வு வந்து ஒரு புரோட்டோகால் படி அது நடக்கும். அதனால இன்னைக்குள்ள நண்பர்கள் வந்து இந்த நிகழ்வுல வந்து உங்களோட கருத்துக்களை பரிமாறுறதுக்கு வந்து சிறப்பானது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களோட அனுபவங்களையும் இந்த காலச்சக்கரத்தின் ஒரு அற்புதமான விளக்கங்களையும் அளித்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நீங்க காலாண்டு அரையாண்டு மாதிரி எல்லாம் நினைச்சிடாதீங்க. மதிப்பெண் போட்டு வந்து உங்களை வந்து கூட்டிடுவாங்க, குறைச்சிடுவாங்க அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். என்னையா இல்ல தேர்வு மாதிரி எது மதிப்பெண் மாதிரி எது போட்டுருவாங்களோ அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டியது இல்லை. நீங்க தாராளமா என்ன உட்கார்ந்தீங்களோ அதை வெளிப்படுத்தலாம். சின்ன நிகழ்வுயா ஐயா, ஒரு சின்ன நிகழ்வு. இந்த நம்ம இவங்க இருக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் வெளியில போறாங்க அவங்க. அதாவது நம்ம சிதம்பரம் உதவி ஆளுநர் வந்து கலந்துருக்காங்க இன்னைக்கு, தீபக்குமார். அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுவாங்க. அவங்க வெளியில பயணத்துல இருக்கிறாங்க. தீபக்குமார் சார், உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். இந்த வாய்ப்பை வந்து காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் தலைவர் வாயிலாக இன்னைக்கு மாவட்டம் பூராக ஒரு நல்ல முறையில் காலை அனைவரும் எழுந்து கொண்டு இந்த ஆசனங்களும் செய்வதும் தாங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கான அறிகுறியிலும் வழங்கி கொண்டிருக்கும் குணபாலன் சாருக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். இந்த தைத்திருநாள் வந்து அனைவருக்கும் நல்ல முறையில் அமையட்டும். அதாவது பல ஆண்டுகள் நம்ம இந்த திருநாளை கூட ஒரு அச்சத்தோடு கொண்டாடினோம். ஆனா வரப்போற ஆண்டுகளில் நம்ம அனைவரின் வாழ்வில் தை திருநாள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று எண்ணி உங்க அனைவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். அடுத்ததாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த நம்பர்ஸ் வந்து மியர் நம்பர்ஸ் தான். முதல் நாள் ஆரம்பித்தோம், 50 நாள் எட்டினோம், 100 எட்டினோம், 150 எட்டினோம். ஆனால் இந்த இலக்கை வந்து 365 நாளும் அடைய வேண்டும் என்று அது அயராத உழைத்து கொண்டிருக்கும் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் ரொட்டேரியன்களின் வாயிலாக அதன் தலைவர் குணபாலன் சார் நம் அனைவரும் மாவட்டத்தில் அனைவரிடமும் இது சேர வேண்டும். அனைத்து மண்டலங்களும் இதில் பங்கு பெற கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன வந்து, அதாவது ஒரு நாள் திருவிழான்றது வந்து எல்லாரும் கொண்டாடிடலாம். ஆனால் 365 நாளும் திருவிழா மாவட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதுனா அது காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் வாயிலாக சேரும். ஸோ என்னோட வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிறைய மாற்றங்கள், நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது காலை சக்கரம் வந்து பல பேரோட வாழ்க்கை சக்கரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை சக்கரம் வந்து அனைவருக்கும் வந்து நல்லதை செய்து கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இது வந்து நம் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சார் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை ஒரு நாள் செய்யறது, 2 நாள் செய்யறது, இல்ல தொடர்ந்து செய்யறது கூட அச்சமாக இருக்கலாம். ஆனால் 365 நாளும் இதை வழி நடத்துவேன். இதை வந்து நான் வந்து இதுல பார்த்தேன், நம்ம கான்ஃபரன்ஸ்ல கூட அந்த 3 நாள் கூட அந்த ப்ராஜெக்ட் சிறப்பா நடந்தது. அதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கு என் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சாரோட இன்வால்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். அதாவது நாங்க ஏஜின்றது வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்றதை விட, இன்னைக்கு வந்து மாவட்ட ஆளுநருக்கு நிகராக, அதாவது அனைத்து ஆளுநர்கள், உதவி ஆளுநர்களையும் ஒருங்கிணைந்து அவருக்கு கீழ் உள்ள சங்கத்தையும் ஒருங்கிணைந்து அனைவருக்கும் 3 நாட்கள் கொடுத்து விட்டு அவங்களுக்கும் இந்த சேவை திட்டம் ஜாயின்ட் ப்ராஜெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுற நம்ம குணபாலன் சாருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி ஒரு நாளும் வந்து, அதாவது மைல் ஸ்டோன்ஸ் தான் சொல்லலாம். இந்த மைல் ஸ்டோன் வந்து நாளைக்கு 200வது நாளை எட்ட போகுது. ஸோ அதுக்கும் என்னோட வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரோட வாழ்க்கையில் தை திருநாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் ரொட்டேரியன் மற்றும் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். பயணத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் வந்து காலைச்சக்கர நிகழ்வு வந்து பங்கு பெற்றே ஆக வேண்டும் என்பதை ஹைதராபாத்ல இருந்து நமக்கு வந்து அவங்க பயணத்துல இருந்துட்டு இன்னைக்கு நமக்கு உரையாற்றி இருக்காங்க.
அவங்களோட சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 6 சங்கங்கள் தொடர்ந்து நம்ம இந்த இணைப்புல வந்து சிதம்பரம் மிட்டவுன் நிறைய சங்க டெம்பிள்ஸ் டவுன் அவ்வளவு சங்கங்கள் வந்து இணைந்து பணியாற்றினாங்க. சார் வந்து வர முடியாதனால கடைசி கட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து சிறப்பித்திருக்காங்க. ரொம்ப நன்றி சார். உங்களோட வாழ்த்திற்கும் வணக்கத்திற்கும் நன்றி. உங்களுடைய அனைத்து சங்கங்களும் தொடர்ந்து பயணித்து எங்களுக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கருத்துக்கள் சொல்லலாம் அனைவரும். வணக்கம் ஐயா. பொங்கல் வாழ்த்து எல்லாருக்கும். இன்னொன்னு வந்து சொல்றவங்க எல்லாருமே கொஞ்சம் பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. கௌரிங்க ஐயா, சென்னையில இருந்து கௌரி பேசுறேங்க ஐயா. சந்தோஷமா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இந்த 200 நாள்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நானும் இருக்கிறேன்றதுல ரொம்ப பெரிய விஷயங்க ஐயா. இது ஒரு பெரிய சொன்ன மாதிரி கின்ன சாதனை இது. நான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சாலும் முடியலனாலும் அது மாதிரி ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு கூட இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அவரோட உழைப்பு வீண் போகாது. நிச்சயமா உங்களோட அயராத உழைப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. சந்தோஷங்க ஐயா. என்னோட உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப நிம்மதியா அமைதியா ஆரோக்கியமா இருக்குங்க ஐயா. சந்தோஷங்க ஐயா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து துணி துவைக்கும் போதெல்லாம் முதுகு வலியா இருக்கும். இது செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து அந்த வலியெல்லாம் போயிருச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுங்கம்மா. பயிற்சி வேற என்னங்கம்மா இதுல பயன்படுத்திக்கிட்டீங்க? பயிற்சி ஒரு பக்கம் செஞ்சிருக்கீங்க. அது போக வேற என்ன உங்களுடைய உணவு பட்டியல்ல உங்களுடைய வாழ்க்கை முறையில மாத்திக்கிட்டீங்க? உணவு பட்டியல்ல இந்த இலைகள்லாம் வந்து முதல்ல சேர்த்தாம இருந்தேங்க ஐயா. சரிங்கம்மா. முசுக்கு இலையில இந்த முசுமுசுக்கு இலை இந்த மாதிரி இலைங்கள்லாம் இப்ப வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரைங்களை கொடுக்கறதுக்கு பதிலா அந்த தலைகளை சேர்த்து சமைச்சு கொடுக்குறேங்க. ஓ சரிங்க. இப்ப அதான் இந்த டைம் அப்படிதான் சளி பிடிச்சது. ஆனா அதுக்கு முதல்ல மருந்து கொடுக்காம இந்த இலைகளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கய்யா. இந்த காலை சக்கரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து டானிக் அத மாதிரிதான் கொடுத்துட்டு இருந்தேன். இதுல புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க இதை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது இதுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட தொலைபேசியில கூட பேசியிருக்கிறேன் ஐயா. ஈஸ்னோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு மாலதி ஐயா. எந்த ஊருங்கம்மா பேசுறீங்க? பெங்கால்ல இருக்கோம் ஐயா. இப்போதைக்கு பெங்கால்ல தான் இருக்கோம். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கோம் ஐயா. தொடர் அலர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, தொடர்ந்து மூக்குல இருந்து நீர் வடிஞ்சுட்டே இருக்கும், தும்பல் இருந்துட்டே இருக்கும். எந்த ஒரு பொருளும் எனக்கு அலர்ஜியா இருக்கும். தண்ணி சாப்பாடு அப்படின்னு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருந்துட்டு இருந்தாயா. அப்புறம் முடியல, ஒரு கட்டத்துல வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சு. அலோபதிக்கு போக கூடாதுன்றது ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட வீடியோஸ் வந்து ஒரு 10 வருஷமா கேட்டுட்டு வந்து உடம்பு மனசு எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அதை தாண்டின விஷயம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அப்படியே தும்பல் இருந்துட்டே இருந்துச்சு ஐயா. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அலோபதி கிட்ட போனா, நீங்க தண்ணியிலே கை வைக்க கூடாது, தக்காளி சாப்பிடக்கூடாது, பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கும் போதே என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க கொடுத்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் எடுத்துக்கிட்ட உடனேவே சரியா போச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு இன்னும் வந்து பயம் அதிகமாச்சு. இதெல்லாம் கண்டினியூ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஐயா. அதுக்கப்புறம் உங்களோட நிகழ்ச்சி வந்து ஐயா முதல்ல யூடியூப்ல ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள்ல இருந்து வந்து சேர்ந்தேன் ஐயா. நிஜமா சொல்றேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூட சளி பிடிச்சிட்டு எனக்கு சளி பிடிக்கவே இல்லை. எனக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, எனக்கு மட்டும் வரவே இல்லை. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும், அதாவது சளி எனக்கு வர்றதோட எனக்கு கால் வலி உடம்பு வலி எல்லாம் சேர்ந்து வந்து என்னால வந்து மாத்திரை எடுக்காம, இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த பேராசிட்டமால் ஒண்ணு போட்டாதான் சரி வரும். ஒரு நாளைக்கு 3, அதுலயே அவங்க வந்து ரொம்ப தெளிவா சைடு எஃபெக்ட் சொல்லிட்டு இது லிவரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. படிச்சிருக்கிறோம் நம்ம, அது சார்ந்த படிப்பு தான், மைக்ரோபயாலஜி தான் சார் முடிச்சிருக்கேன். அப்படி இருந்தாலும் என்னால இதெல்லாம் நிறுத்தவே முடியல.
ஆனா கடவுள் கருணையால இந்த நிகழ்ச்சி வந்த பிறகுதான், இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ண பிறகுதான் எனக்கு அந்த பிரச்சனையே சுத்தமா இல்ல ஐயா. இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சளி, அது ஒரு எப்படி சொல்றது, அது ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, அது ஒரு கழிவை வெளியேற்றும் ப்ராசஸா தான் என் உடம்புல நடக்குதே தவிர்த்து அது பெருசா எனக்கு எந்த பாதிப்பும் குடுக்கறது இல்லையா. நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மத்தபடி அந்த ஒரு கண்டிஷன், அந்த தொடர் தும்பல்லாம் ரொம்ப கஷ்டம் ஐயா. தும்பல் தானே அப்படின்னு நினைக்கலாம். அது ரொம்ப அந்த மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றேன், நான் ஒருத்தியே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியில வந்து பயன் வந்து 100% பெற்றேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். பகல்ல வந்து வேலையெல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பையா. ஆனா உட்கார்ந்துட்டேன் அப்படி சொன்னா தூக்கமா வரும். அந்த தோப்பு கரண பயிற்சிலாம் என்ன பெருசா பண்ணிட போகுது அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சோர்வே இல்ல. ஃபுல் டே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்துச்சு ஐயா. அப்புறம் உணவு பழக்கங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி இலைகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குது. பட் எங்களால ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்க முடியலனாலும் சூரணமா எடுத்துக்கிட்டோம். இப்போ வரைக்கும் பசங்களுக்குமே வந்து எல்லாமே வந்தாலும் அவங்க எல்லாம் படுக்கிறது இல்ல ஐயா. எது இருந்தாலும் சரிதான், அவங்களே வந்து அதை வந்து வெளியேத்திட்டு நார்மலா இருக்கிறாங்க. சோ மாத்திரை மருந்துன்றது இப்ப கடந்த கொஞ்ச நாளா ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இல்லவே இல்ல. எப்பாவது ரொம்ப அத்தியாவசியம்னா அவங்க பயப்படுறாங்க. அவங்க மனசுல ஒரு தாட் இருக்கு, இத போட்டா சரியாகும் அப்படின்றதுனால எப்பயாவது ஒரே ஒரு வேலை மட்டும் கொடுப்பேன் ஐயா. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் சொல்லிட்டே போலாம். அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி இனிமா கிட் அதை கூட வாங்கி யூஸ் பண்ண பிறகு அதுலயும் நிறைய பயன் இருந்துச்சு ஐயா. அப்புறம் இயற்கை உணவு சொன்னீங்க. அந்த இயற்கை உணவு, அதாவது சமைக்காத உணவு, அதுவும் வந்து ஒரு வேலை என்னால முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு வரேன் ஐயா. நிறைய மாற்றங்கள் இருக்கு. நல்லா ஹெல்த்தியா ஃபீல் பண்ண முடியுது. மனசுமே ஐயா ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது நீங்க எல்லாத்தையும் நீரோட மாதிரி அப்படியே கவனிச்சு விட்டுருங்க, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வலியில உடம்புல வலி ஏதாவது வரும்பொழுது கூட அந்த பார்த்து விடுற அந்த பக்குவம் வந்திருக்கு ஐயா. பயம் இல்ல. இப்ப எதுனாலும் நம்ம படிச்சிருக்கோன்றதுனால கூகுள்ல போய் பார்த்தா அதீத பயம் வந்துரும். ஒரு சின்ன வலியாதான் இருக்கும். ஆனா அவங்க போட்டிருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். நம்ம உடனே அடிச்சு புடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் செக்கிங் அந்த மாதிரி போற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மாத்திருக்கு ஐயா இந்த நிகழ்ச்சி. பெரிய விஷயம். அதாவது ஒரு விஷயம் நட ஆரம்பிக்கிறத விட தொடர்ச்சி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஐயா. அத வந்து நீங்க எங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. பெரிய பெரிய மாற்றம் ஐயா. இதுக்கு கோடான கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. இருந்தாலும் நன்றி சொல்றேன் குணபாலன் ஐயாவுக்கும், இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும், ஐயா ஆசான் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஒரு பெரிய பதிவு பண்ணி வச்சிருக்கீங்கம்மா. நல்லா உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்திருக்கீங்க. ரெண்டாவது நீங்க என்ன பயன்படுத்தினீங்க அப்படிங்கிறதையும் இந்த குழுவுக்கு வந்து ஒரு பதிய வச்சதாகவும், அதே சமயத்துல வந்து உங்களுக்குள்ள மாற்றத்தை வந்து வெளிப்படுத்தணும் வந்து உண்மையிலையும் எங்களை மேலும் இந்த 200 நாளை தாண்டி உற்சாகமாக இன்னும் நல்லா ஓடணும் அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு குளுக்கோஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த தைத்திருநாள்ல முதல் நாள்ல ஒரு நல்ல பதிவு வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்குள்ள இந்த கல்வியை கொடுத்த குருநாதர்களுக்கு இந்த நேரத்தில் தைத்திருநாளில் முதல் நாளில் அவங்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உண்மையில அம்மா சொல்றது என்னன்னா, அவங்க வந்து மனசார வந்து 100% வந்து உடல் குணமா இருக்குங்கிறத வந்து மனதார நமக்கு இந்த வாழ்த்து சொல்லிடுறாங்க. இதுல என்னன்னாக்கா, நம்ம இந்த நிகழ்வு வந்து ஒரு நபரை நமக்கு வந்து இந்த அளவுக்கு மாத்திருக்குங்கிறது வந்து இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு, இந்த அளவுக்கு அவங்களோட உடல் வந்து சிறப்பானதா ஆயிருக்குங்கிறத நினைக்கக்குள்ள இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து உண்மையான ஒரு வெற்றி நிகழ்வுங்கிறத வந்து எல்லாருமே வந்து அறிந்திருக்கணும். ஏன்னா இந்த ஒரு நிகழ்வோட உண்மையான பதிவுன்னு கூட அவங்க சொல்றதை எடுத்துக்கலாம். அதுதான் எங்களுக்கு இப்ப புரியுது. ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சந்தோஷம். நன்றி ஐயா. காலம் நேரம் குறைவாக உள்ளது. மத்த சொல்லணும்னா கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு என்ன 10 இயர்ஸா இருக்கு. ஆக்சுவலா என்ன ஜாயின் பண்ணது வந்து அருள்மணி எங்க ஆஃபீஸ்ல இருந்து அவர் தான் லிங்க் கொடுத்தாரு. நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஆக்சுவலா நான் அந்த மான்டாகெல்சி டேப்லெட் வந்து வீக்லி ஒன்ஸ் வச்சு சாப்பிட்டாதான் எனக்கு அந்த அலர்ஜி, சைனஸ் ப்ராப்ளம், தும்பல் இது எல்லாமே இருக்கும். காஃப் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட நான் இந்த எப்ப ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் தான் எடுத்தேன்.
இப்போ ரெகுலரா அந்த டேப்லெட் சாப்பிட்றதே கிடையாது. கண்டினியூஸா இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறேன். மேக்ஸிமம் என்னுடைய ஆஃபீஸ் டைமிங் டிஃபர்னால 1 or 2 days ஜாயின் பண்ண முடியாம போகும். மிக மிக ரொம்ப அற்புதமா இருக்குது. இந்த இதை திங்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதுங்க சார். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் அதுவும் ஒரு 1 year கண்டினியூ பண்றங்கிறது மிகப்பெரிய, யாராலையும் ஒரு டெய்லி நீங்க ரெகுலரா நடத்தி கொண்டாதுங்கிறது அற்புதமான விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா பயிற்சியை தவிர வேற என்னங்க ஐயா பயன்படுத்தினீங்க இந்த விஷயம்? நான் இப்ப பயிற்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். மெடிசின்ஸ் இன்னும் எதுவும் எடுக்கல. அதில் கொஞ்சம் நான் இன்னும் இது பண்ணணும் ப்ராக்டிஸ். இந்த இளைஞர்கள் இதுக்கு சூரணா கஃபாயெல்லாம் ரொம்ப நாள் ஏதாச்சும் ரொம்ப அதிகமா இருக்கிறப்ப ஒரு நாள் மட்டும் சாப்பிட்றேன். ரிமைனிங் வந்து பயிற்சி மட்டும் தான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கேன். கூட ஒரு காலையில எழுந்தவுடன் ஒரு 10 மிளகு விடுங்கன்னா இன்னும் கூடுதலான பயன்பாடு இருக்குங்க ஐயா. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு 10 மிளகு அப்படியே விழுங்கி. ஓகே ஓகேங்க. அப்படியே மெல்லாம முழுங்கிடணும். ஓகே. ஆமாங்க ஆமாங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல அதையெல்லாம் வலியுறுத்தி இருந்தோம். இடையில வந்து அதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு விட்டு இருந்தோம். இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துறோம். நீங்க அதை செய்து பாருங்க. இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும். கண்டிப்பாங்க. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றிங்க ஐயா. வேற யாராவது இருந்தாலும் பதிவு வைக்கலாங்க. பொங்கல் பொங்கிக்கிட்டு இருக்கு வெளியில. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா என் பேர் எம் சதீஷ்குமார். நான் கொள்ளைகால்னு ஒரு இடத்துல இருந்து பேசுறேங்க ஐயா, மைசூர் பக்கங்க ஐயா. ஓ நல்லது நல்லது. சொல்லுங்க ஐயா. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. எல்லாருக்கும் அமையட்டுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா. இந்த நிகழ்வை பொறுத்தவரையும் இது 365 நாள் சென்று கொண்டு இருப்பது 199வது நாள்ல வந்தமைக்கு கடவுளுடைய அருள் தான் முக்கியம் ஐயா. அனைவரையும் இணைச்சிருக்காரு. அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வுல என்னன்னா ஐயா, அனைவரையும் நம்ம வந்து இணைச்சிருக்கீங்க ஐயா. அதாவது நல்ல விஷயங்கள் செய்யறவங்கள இணைச்சு ஒவ்வொருவரும் அவங்களால அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி பண்ணினதே ஒரு பெரிய சிறப்புங்க ஐயா. நல்லது நல்லதுங்க ஐயா. அடுத்தது இந்த பயிற்சி நான் அப்பப்போ வருவேங்க ஐயா. அப்பப்போ டியூட்டி டைம்ல சம்டைம்ஸ் அட்டன் பண்ண, வீட்டுல இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணுவாங்க ஐயா. இது டியூட்டி டைம்ல அப்பப்போ கவனிப்பேங்க ஐயா. நான் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. அதுக்கு முன்னாடி நான் மகரிஷி ஐயா நிறைய பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கேங்க ஐயா. பயிற்சி பண்ணுவேங்க ஐயா. எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னாங்க ஐயா, அதே வீசிங் ப்ராப்ளம் தான் இருக்குங்க ஐயா. அப்பப்போ இந்த பனி இதெல்லாம் கொஞ்சம் சேர்றதில்ல. நானும் மேக்சிமம் பயிற்சி இது பண்ணிடுவேங்க ஐயா. அப்பயும் சில டைம்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுதுங்க ஐயா. அது கொஞ்சம் தீர்வு சொல்லிருங்க. அதை மிளகு சாப்பிட்டா போதுமாங்க ஐயா? மிளகு இனிமா கேன் கிடைச்சுன்னா இனிமா கேன் போடுங்க. பெருங்குடலை சுத்தப்படுத்துங்க. உங்களுக்கு முழு நலனும் கிடைக்கும். இனிமா கேனு, மிளகு கூட பயிற்சி. ஓகே ஓகே. பயிற்சி எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. அது சூரிய நமஸ்காரம் அதுவும் சேர்த்து எல்லாம் பண்ணுவோங்க ஐயா. இனிமா கேன் போடுங்க. முழு திருப்தியும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அது இன்னும் வாங்கலைங்க ஐயா. அது வாங்கணுங்க. சரி சரி. அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சொன்னாங்க இல்லைங்களா. ஆமாங்க ஐயா. அதனால ஒருத்தர் சொல்லும் போது அதை நல்லா கேட்ச் பண்ணிக்கிறது தான் இந்த மாதிரியான கலந்துரையாடல். சரிங்க ஐயா சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேசிட்டு இருக்கேன் நான் ஐயா. உங்க நிகழ்ச்சியில ஃபாலோ பண்ணதுல வந்து ரியலா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கேன் நான். எங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 ஃப்ளோர்ல நடந்து மேல போயிட்டு டவர் ஏறி இறங்கணும். பட் என்ன தவிர வேற யாரும் ஏற மாட்டாங்க. நான் காலையில உங்க இதுல ஜாயின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை ஏற சொன்னாலும் ஏறி இறங்கிடுவேன் நான். அது இல்லாம காலையில வந்து நீங்க சொன்னதுல இருந்து இயற்கை ஃபுட்டு தான், அமைக்காத ஃபுட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஹோட்டல்ல எப்பவுமே நான் மேக்ஸிமம் ஹோட்டல்ல இருக்கிறேன் நான். ஹோட்டல்ல இருக்கும்போது காலையில இயற்கையோட தான் எடுக்கிறது, மதியம் வந்து தேவையானது மட்டும் எடுத்துக்கிறது, நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மி பண்ணிட்டேன் நான். நிறைய சிறப்பா இருக்கு சார். உங்களை வந்து நிறைய சொல்லணும்னாக்கா இவ்வளவு முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு எடுத்துட்டு வரது பெரிய விஷயமா இருக்கு. நீங்களே ஃபாலோ பண்ணும்போது நாங்க ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் என்ன என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட உங்களை பத்தி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். கூட ஈவன் ஃபாரினர்ஸ் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீடியோ ஃபைல் நிறைய காமிப்பா அவர்கிட்ட நான். அவங்க கூட விருப்பமா இருக்காங்க வந்து பாக்கிறதுக்கு. பட் இவ்வளவு தூரத்துல இருந்து போயிட்டு வர முடியாத ஒரு பெரிய சங்கடமா இருக்கு. அவங்களும் உங்களை பத்தி நிறைய சிறப்பா சொல்லிட்டு இருப்பாங்க அடிக்கடி நான் உங்களை பத்தி பேசும்போதெல்லாம். சந்தோஷம் ஐயா. சார்
நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கங்க ஐயா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. அப்படியே அமையட்டுங்க ஐயா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி சாசன தலைவர் கலியூர்மால் பேசுறேங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. பொங்கல் நல்வாழ்த்து மட்டும் தானா ஐயா? இனிப்பு சாப்பிட்றதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வாங்க ஐயா. நீங்க காரைக்காலுக்கு அவசியம் வரணும். உங்களை வச்சு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். காரைக்கால் மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும்னு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காரு, தலைவர் போட்டுட்டு இருக்காரு. அதனால நீங்க கண்டிப்பா காரைக்காலுக்கு நான் அங்கேயே ஷிஃப்ட் ஆயிடுறேங்க ஐயா. திருப்பூர் மாவட்டத்துல இருந்து காரைக்காலுக்கு வந்து எங்க சனீஸ்வர பகவான் அருள். ஓகே ஓகே ஓகேயா. இந்த காலை சக்கர நிகழ்ச்சியால என்னுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. நம்ம சென்ற விட கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே கேளுதான் அமைஞ்சிருக்கு. இப்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்ப நேரத்துக்கு முன்னாடி கூறிய நபர் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு இனிமையான நாளா அமையுது. அதுக்கு காரணம் முழுமையா காலை சக்கரம் தான். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும், இளர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அவ்வப்பொழுது வந்து நமக்கு பல்விதமான அறிவுகளை வழங்கக்கூடிய பாரதி தேவி அம்மா, இவங்க தாய்ச்சி பயிற்சி வழங்கக்கூடிய அம்மா அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலை சக்கரம் காலத்துக்கும் மற்றவர்கள் மூலமாகவும் தொடரட்டும் அப்படிங்கிறத இந்த தைத்திருநாள்ல எல்லாரும் வேண்டிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை சக்கரம் வந்து நம்ம குடும்ப விழா மாதிரி எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஒரு சிறப்பான நிகழ்வா மாற்றித் தரணும். அனைவரும் பங்கு பெற வேண்டும், அனைவரும் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் பங்கு பெறுங்கள், மற்றவரையும் பங்கு பெற செய்யும் குடும்ப விழாவாக நாளைய விழா, நமது 200வது நாள் விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை அனைவரும் பங்கு பெற வேண்டும். ஐயா வணக்கம். ஜானி சாம்சன், அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 21. இந்த நிகழ்வு வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான நிகழ்வு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த இதுலயுமே வந்து இந்த மாதிரி நடந்ததில்லை. இதே மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு 200வது நாளை நோக்கி எந்த பயணமும் வந்து தொடர்ந்ததில்லை. அது வந்து எல்லாருக்குமே இந்த பர்சனல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். அது கண்ணப்பண்ண ஐயாவா இருக்கட்டும், இல்ல தாய்ச்சி எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல குலமான ஐயாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பங்கு பெறுவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். ஆனா அதை தாண்டி எல்லாருமே இதுல பங்கு பெற்று இந்த இதுல வந்து இந்த பயணத்துல தொடர்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லாரும் சொல்ற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம் தான். இது வந்து எம்எல்எம் மாதிரி வந்து ஒரு விட்னஸ் கிடையாது. உண்மையிலேயே ஒவ்வொருத்தவங்களும், ஏன்னா ஒரு 40 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் இது செஞ்சாக்க கண்டிப்பா ஏதோ ஒரு ஒண்ணு இருக்கும். ஒண்ணு வந்து அவங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ண இனிமேல் ஒண்ணு ஒரு பொறுமை இருக்கும். நம்ம சல்லு சமயத்துல விழுவோம், ஒரு இரிட்டேஷன் இருக்கும், அதெல்லாம் போயிருக்கும். அது மாதிரி உடல் வலிகள் வந்து கண்டிப்பா, ஏன்னா காலையில எழுந்திரிச்சு இதெல்லாம் செய்யும் போது உடல் வலிகள் வந்து கண்டிப்பா, உடல் உபாதைகள்லாம் வந்து இயற்கை உபாதைகள்லாம் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தங்க வந்து, அதாவது உலக அளவுல வந்து இதை வந்து இருக்கிறவங்க பண்ணி அதை இயற்கை உணவையும் எடுத்துக்கிட்டு அதோட பெனிஃபிட் சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு மைல்ஸ்டோன் தான். அதுக்கு பெருதவியா இருந்த காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், இயக்குனர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், அதுக்கு பெரிதா நமக்கு வந்து துணை இருக்கிற கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அவங்க மிஸ்ஸஸ் அவர்களுக்கும், ரமாதேவி அவர்களுக்கும், உஷாராணி, இளங்கோவன் ஐயா, அது மாதிரி நிறைய பேர் நம்மளோட வந்து கடைசியில இறைமதன் கூட வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த டீம் எல்லாருக்கும் இந்த நேரத்துல பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு இந்த பயணம் மென்மேலும் தொடர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. காலை சக்கரம் குழுவினருக்கு வணக்கம்.
இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல இருந்து நான் கலந்து கொண்டிருப்பேன் அப்படின்ற ஒரு இதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். 200 நாட்கள்ல நம்ம வந்து எட்ட போறோம். இந்த 200 நாட்கள்ன்றதை விட தொடர்ச்சியா வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது நம்ம உடலுக்கு ஏற்படுற ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா, அது அந்த அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால வந்து நான் அந்த எங்க குழுவினர்களும் வந்து உடல் ஆரோக்கியத்தை சுவைத்திருக்கோம் அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன் இல்லையா. இன்னும் நிறைய அதான் முழுமையா இருக்கு இந்த நிகழ்ச்சி. வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லாம உடலுக்கும் மனத்திற்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற உணவு முறைகள்லயும் மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்கய்யா. நானும் நிறைய மூலிகைகள்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன், ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்தேன். ஸோ இதன் மூலமா இன்னுமே வந்து அதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதாவது என்ன சொல்றது, தூதுவளை, துளசி இந்த மாதிரி மூலிகைகளையும் மருத்துவமா எடுத்து கொடுத்துதான் இருக்கேன். தேங்காய், வாழைப்பழம் கிடைக்கும் போதெல்லாம் அதை அதிகமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எப்பவுமே எங்க வீட்டுல யூஸ் பண்ணுவோம் தேங்காய் அதிகமா. ஸோ அதை வந்து இன்னுமே அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. தொடர்ந்து எங்களை இவ்வளவு நாள் செய்ய வச்சதுன்றதே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா இது வரைக்கும் நான் 48 நாள் அந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸா செஞ்சிருக்கேன். இவ்வளவு நாள் நான் செஞ்சது இல்லை. கண்டிப்பா இது வந்து எனக்கு உற்சாகமா இருக்கு. என்னுடைய வாழ்நாள்ல வந்து எனக்கு யோகா நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனால கண்டினியூஸா இதை பண்ணணும் அப்படின்றது எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா அதுக்குடைய நேரம் அந்த செய்யக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் வந்து இவ்வளவு நாள் வராம இருந்தது. அது ஒரு எழும்புறதுக்கு ஒரு சோபேத்தனமா கூட இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நிகழ்ச்சியா எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு பண்ணும்போது ஒரு ஆர்வமா இருந்தது. எழுந்திரிச்சு செய்யணும், எல்லாமே தெரிஞ்சும் இருந்தோம் நம்ம செய்யாம நிறைய நாள் விட்டுடுறோம். ஸோ இப்போ அதை எந்திரிச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கொண்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு கூட நாங்க இதை விட மாட்டோம் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்வளமுடன். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்குள்ளேயும் நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் சந்தோஷமா இருக்கோம், திருப்தியா இருக்கோம். காலையில அந்த சார்பா அந்த நேரத்துக்கு குறிப்பா வந்து பெரிய ஆலமரம் மாதிரி பெரிய தூண்னு தான் சொல்லணும். அப்படி தலைவர் குணபாலன் ஐயா தான் வந்து இதையா வந்து அவருக்குள்ள இரையாற்றல் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்குது. அதனால இந்த நேரத்துல வந்து மனசார சொல்றேன், அவரு வந்து அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு எங்களை தூண்டுகோலாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல நான் பதிய வைக்கிறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். எல்லாருமே வந்து மிளகு மருத்துவத்தை எடுத்துக்கணும்னு நானும் சொல்றேங்க. ஏன்னா நானும் எடுத்திருக்கேன். 3 சைக்கிள் எடுத்திருக்கேங்க. 48 டேஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி 3 சைக்கிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப அருமையா இருக்கு. உடம்புக்கு சளி தொந்தரவுகள் எளிதில நம்மளை தாக்காது. அதாவது மூச்சு பயிற்சியில நம்ம செய்யும் போது அது எல்லாருமே உணர முடியும். என்கிட்ட படிக்கிறவங்க கூட நான் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் வீசிங் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. இப்போ அவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் நிறைய மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்போ இதை பயிற்சி மட்டும் செய்யறேன், பிளஸ் மிளகு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கய்யா. கண்டிப்பா இங்க நிறைய பேரும் இதை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா எல்லாரும் மிளகு கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மருந்தா இருக்கு. அது ஹீட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கேற்ற ஒரு கூலிங் கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு சாப்பிட்டா உண்மையா அது அற்புதமான ஒரு மருந்து, காயக்கல்ப மருந்து. ஸோ இந்த இது வந்து ஒரு ரகசியம் தான். இந்த ரகசியத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எங்களுக்கும் இந்த கருத்தை வந்து சொல்லி கொடுத்தவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அதாவது இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருப்பதற்கு ஒரு பெருமையும் நீங்க சேர்த்திருக்கீங்க. ஒரு பயிற்சியாளரா வந்துட்டு நீங்க வந்து ஒரு கத்துக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆசானாவும் முன்னேறி இருக்கீங்க. அது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். வாழ்த்துக்கள். உங்களை போன்ற அனைவரும் பயன்பெற வேண்டும், அனைவரும் வளர வேண்டும் என்பது இந்த காலச்சக்கரத்தின் அன்பான வேண்டுகோள். ஐயாவுக்கும் நன்றி. நாம் செய்வது அனைவருக்கும் வந்து இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அனைவரும் வந்து இரையாற்றலோடு இணைந்து நாம் பயணிக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறோம். அனைவருக்கும் இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் நினைக்க வேண்டும். நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே அந்த இறைவனை சாரும், இந்த பிரபஞ்சத்தை சாரும். அவர்களால் இயக்கப்படுபவர்கள் நாம். அதனால் அவர்கள் இயக்கத்தில் நாம் இருந்து கொண்டு அவர்களால் நாம் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை அவர்களுக்கு அர்ப்பணித்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்பது அனைவரின் சார்பாக அன்பான வேண்டுகோளாக அனைவருக்கும் நன்றியை கூறுகிறோம். நன்றி. நன்றி ஐயா. சின்ன வேண்டுகோளுங்க ஐயா. சொல்லுங்க.
ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம காலை சக்கரம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு உயிர் நாடியா இருக்குங்க. அது வந்து மறுக்கிறதுக்கு கிடையாதுங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்ணப்பன் ஐயா வந்து உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாரு, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து தாய்ச்சி பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெரைட்டியான ப்ரோக்ராம்ஸு அப்புறம் அரிசி பத்தி அவரு ஐயா ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சிறப்பான முறையில் ஒவ்வொன்றும் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமா ஒவ்வொரு மனிதனும் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தனையும் வந்து அழகா வந்து அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐயா கண்ணப்பன் ஐயா வந்து அக்குபஞ்சரும் படிச்சிருக்காரு. ஒரு மனிதனுடைய நல்ல இனிமையான வாழ்க்கை வந்து எப்போதும் வந்து துன்பம் இல்லாமல் போகணும்னு சொல்லி சொன்னாக்கா உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் வந்து சிறப்பான முறையில இயங்கணுங்க. அந்த உறுப்புகள் வந்து இயங்கறதுக்கு கண்ணப்பன் ஐயா வந்து அக்குபஞ்சர் படிச்சிருக்கிறதுனால அந்த உறுப்புகள் எல்லாம் வந்து எப்படி இயக்கிக்கலாம், அதே மாதிரி அதற்கான உணவு முறைகள் என்ன, அதற்கான தினசரி நம்ம கரண ஒழுக்கங்கள் என்னென்ன நாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சேர்த்து ஒவ்வொரு நாளுங்கிறத விட ஒவ்வொரு உறுப்புக்குமோ அல்லது வந்து ஒவ்வொரு செயல்பாட்டுக்குமோ வந்து ஒரு வாரம் அப்படி தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து அறிவுறுத்தினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பயிற்சிகளை இந்த பயிற்சியோட சேர்ந்து அதுவும் வந்து அந்த வழிமுறைகளையும் கடைபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான ஒரு தேர்வு, ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா நல்ல முறையில வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா முழுமையான தேர்வு வந்து உறுப்புகளை சீர்படுத்தி சிறப்பான முறையில செயல்பட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் சிறப்பா இருக்கும். ஐயா வந்து அதற்கான வழிமுறைகள் வந்து தொடர்ந்து செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதற்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு. 2வது வந்து இந்த 364ங்கிறதோட முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இது நீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது, நீங்க வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வழிமுறை வந்து இனிமையா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதற்கு இறைவன் வந்து வழிகாட்டுவான்னு நம்புறேங்க. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. அந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உறுப்பு அந்த ராஜ உறுப்புகளுக்கானது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நீங்க வந்து மறுபடியும் அதை வந்து நினைவுபடுத்தி செயல்படுத்தி சொன்னதுக்கு வந்து ஒரு தூண்டுகோல் படுத்தினதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் வந்து அதை நடைமுறைப்படுத்தலாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா, தங்களுடைய கருத்து பதிவு வச்சதுக்கு. நன்றிங்க. நன்றி. நல்லது. அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று நாம் வந்து பொங்கல் கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நிறைய நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் சந்தோஷமா இது வரைக்கும் இருக்கிறீங்க, உங்களோட பங்களிப்பு கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு வந்து நம்ம வந்து 200வது நாள் நமக்கு ஒரு பொங்கல். இன்று பொங்கல் வந்து நம்மளோட அனைவருக்கும் சார்ந்தது. நாளை வந்து நமது காலை சக்கரத்தின் பொங்கல் கூட எடுத்துக்கலாம். அதனால வந்து இன்னைய நிகழ்வை இன்றுடன் சிறப்பாக நிறைவு செய்வோம். நாளை நாம் 200வது நாளில் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை அனைவரும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சிறப்பான நிகழ்வாக அமைய வேண்டும் என்று அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை, ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு எல்லாம் பொங்கல் வேலைகள் இருக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பேசுறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நிறைய நபர்கள் வந்து பொங்கல் வேலையை வச்சுட்டு கூட நம்ம என்னடா பேசிட்டே இருக்காங்களான்னு கூட ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடிய நாட்கள் இன்னும் 165 நாட்கள் இருக்குது. அதனால வந்து நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம கலந்துரையாடுவோம் என்று கூறி இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை 200வது நாளில் அனைவரின் சார்பாக அன்புடன் சந்திப்போம் என்று நன்றி கூறி இன்றைய நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. 200வது நாளில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.